பாஸ்ல ரொம்ப ஃபேமஸான நம்ம மணி, ரவீனா இந்த 2 பேர் வந்து கடைசி வாரங்கள்ல அப்படியே பிரேக்கப் ஆன மாதிரியான ஒரு இதுதான் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பேசிக்கிறது இல்லைன்ற மாதிரி தான் இன்டர்வியூஸ்லேயும் நம்ம மணி சொல்லிகிட்டு இருந்தார். அண்ட் பிக் பாஸ் கொண்டாட்ட 1 மாதம் கிட்டத்தட்ட கழித்து 2 மாதம் கிட்டத்தட்ட கழித்து தான் கொண்டாடினாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ரவீனா அவங்களுக்கு மணிக்கு சிக்னல் காட்டின மாதிரி தான் சில பல வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரொம்ப ஓப்பனாக பேசலை, மணி செல்லோ அப்படிலாம் பேசலை. பட் அவர் கூட பேசுகிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. அண்ட் அவங்களுடைய சில பல போஸ்ட் மட்டும் எப்பயாவது அவங்க கேப்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும், மீன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மணி கூட பேசுனீங்களா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்க அவ்வளோவா பெருசாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பட் இப்போது மணியோட பர்த்டே நடந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டான விமல் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு மணி ஏற்கனவே பிக் பாஸ்லேயுமே சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரீட்டு, பார்ட்டின்னு, ஃபேன்ஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக போயிருக்கு. அண்ட் மணியோட சார்பில் ஃபேன்ஸ் பேஜில் சில பேர்லாம் மவீனா ஃபேன்ஸு, அந்த மாதிரி மணி ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மணியோட ஃபோட்டோ போட்டு ஒரு ஃபுட்டு பாக்ஸ் வந்து எல்லாருக்கும் இது பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி மணி வந்து லைவில் வந்திருந்தார். அப்போ சொன்னார், எனக்காக இவ்வளோ பெரிய பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசணும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் ரொம்ப பிஸியாக இருக்கிறதாகவும் சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் மணிக்கு ரவீனா வந்து ஓப்பனாக விஷ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் பர்சனலாக விஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் அதுக்கு முன்னாடி நாள் வந்து ரவீனா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சாஞ்ச மாதிரி நின்றுட்டு I would never fall unless you and I fall into love அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க, கேப்ஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து வேறு ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. கேப்ஷன் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு லைன்ஸை போட்டுட்டு இது மக்களே உங்களுக்காகன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி ஒரு எமோஜி போட்டிருந்தாங்க. பட் அதை டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிளாக்ல போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஃபேமிலி இஷ்யூன்றதுனால ஓப்பனாக பேசிக்கலையே என்னவோ. மேபி வந்து லாங்கர் போகட்டும், காலங்கள் பதில் சொல்லும் அதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மணி அவருடைய கெட்டப்பையும் மாற்றிருக்காரு. ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் வந்திருக்கா அப்படின்றது தெரிய வரல. பட் ஹேர் கட்டிங்லாம் வித்தியாசமாக ஸ்டைலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரவீனா வந்து ஜோடி ஆர் யூ ரெடிக்கு அப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணியுமே ரொம்ப பிஸியாக இருக்காரு. பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.